மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருக்குறோம். ஸோ இது டாபிக் வந்து ஃபுல்லுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஜிக்கு வீடியோ போடுங்க சார், பிஜிக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பிஜிக்கு வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். போர்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சரியாக விஷயங்கள் வந்து சொல்ல முடியல. ஸோ இந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரியில் வர ஒரு டாபிக். நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரிங்கிறது தெரியும். It is isolated, all compounds isolated from natural source because of plants and animals. ஸோ இங்கிருந்து பிரித்து ஒவ்வொரு கார்பன், அதாவது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் புதுசாக எடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை வந்து பேசுகிறதா வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி, அது உங்களுக்கு தெரியும். ஸோ பர்டிகுலர்லி த நேச்சுரல் ப்ராடக்ட் காம்பவுண்ட் இஸ் டிஃபைன்டு ஆல்கலைட், டெர்பனைட், ஸ்டீராய்ட்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், பாலிஃபினால்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்டில் நம்ம படிப்போம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ஸ்டீராய்ட். Steroids form a group of structurally related compound. So it is isolated from plant and animals. So basically we call it as a steroids or sterol. அதாவது என்னன்னா அந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா the group of compound, structurally group of compound isolated from animals and plant. நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு, ஒரு இந்த ஃபுட்ல வந்து ஸ்டீராய்ட் ஃபுட் இருக்கு, ஸ்டீராய்ட் ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாட் இஸ் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர், த குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சரலி த ஃபார்ம் ஆஃப் குரூப் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் ஸ்ட்ரக்சரலி ஃபார்ம். It's derived from the distributed from plants and animals. அதான் சொல்லலாம். அதாவது வந்து ஒரு பிளான்ட்லேயோ ஒரு அனிமல்லையோ இருந்து நார்மலாக அந்த காம்பவுண்ட், ஸ்டீராய்ட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்மாக இருக்கும். அந்த ஃபார்மாக இருக்க காம்பவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுறது ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பேசிக்கலி த ஸ்டீராய்ட்ஸ் ஆர் த ஸ்டெரால். இந்த ஸ்டெரால் இருந்து தான் இந்த ஸ்டீராய்டுங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ரைட்? இது பேசிக்கலி it is contained from vitamin D, bile acids, sexual hormone, adrenal cortex hormone, some carcinogenic hydrocarbons, etc. இதெல்லாம் எங்கெங்க சார் இருக்கு, நம்ம பாடியில் எங்கெங்க இருக்கு இந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது, எந்தெந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாருங்க அந்த ஸ்டீராய்ட் பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது விட்டமின் டி, நம்ம பாடியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் டி பிரச்சனையாச்சு அப்படின்ட்டா நம்ம நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையே சொல்லும்போது ஹார்மோன்ஸ் வந்து சுரக்காது அப்படின்னு. ஸோ விட்டமின் டி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டீராய்ட்ஸ். பைல் ஆசிட்ஸ், செக்ஸுவல் ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்டரோன், டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸுவல் ஹார்மோன், ஃபீமேல் செக்ஸுவல் ஹார்மோன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ். அண்ட் தென் அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ், நம்ம இந்த கிட்னிக்கு மேலே இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது பார்த்தீங்கன்னா அது அட்ரினல். ஒரு பயத்தை டக்குன்னு கொடுக்குது, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நம்ம பயப்படுறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றது நம்ம மைண்டுக்கு இண்டிகேட் பண்ணுறது வந்து இட் இஸ் அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ். சம் கார்சினோஜெனிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஸ்டீராய்டல் ஸ்ட்ரக்சர் காம்பவுண்ட், ஸ்டீராய்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த மாதிரி நினைக்கலாம் அப்படின்ட்டா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பெரிய ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மாலிகுல்ஸ்னா பிக் மாலிகுல்ஸ். அப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும், ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவோம், the long chain of hydrocarbons அப்படின்னு சொல்லுவோம். It is mainly structure is based on 1,2 cyclopentanophenothrazine. அதாவது this basically the structure is based on 1,2 cyclopentanophenothrazine. சைக்ளோ அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் ஃபுல்லுமே வந்து ஃபினாந்தரின் குரூப் 1, 2, 3, அதாவது 3 குரூப் நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். 1, 2, 3. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாந்தரைசின் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக 1 இந்த பென்சின், 2 இந்த நாப்தலின், 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆந்த்ரசின் சொல்லுவோம். இது மேலே இருந்துச்சு அப்படின்ட்டா ஃபினாந்தரைசினோட இந்த சைக்ளிக் குரூப் 5 மெம்பர் ரிங் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த நம்பரிங் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்போம். அப்போ இங்கே 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாந்தரின் குரூப்புக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து போனால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதெல்லாம் வந்து தனியாக அந்த சைக்கிள் குரூப் இருக்கிறதுனால 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். அப்போ 2 பைபார்ட்ஸ் இருக்கு.
இது 1,2 பாருங்க 1,2 சைக்ளோ குரூப்ஸ் பென்டனோ 5 குரூப் 1 2 3 4 5 பென்டனோ phenanthracene இந்த குரூப் இந்த இருக்கறனால phenanthracene basically the structure is based on the 1,2 cyclopentano phenanthracene இத தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி இருக்கும் எந்த ஸ்டீராய்டு காம்பவுண்ட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா it is a base compound is 1,2 cyclopentano phenanthracenes வந்து கண்டிப்பா இருக்கும் அதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஆட் ஆகறதா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸா மாறும் வைட்டமின் டி எர்கோஸ்ட்ரால் ப்ரொஜெஸ்ட்ரோன் டெஸ்டோஸ்டிரோன் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல சொல்லுவோம் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் this is a டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் இது பேரு டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் இதுல 5 மெம்பர் ரிங்ல நல்லா பாருங்க உள்ள எந்த டபுள் பாண்ட் கிடையாது ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு this is called as a டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் the டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் distilled with selenium 360 டிகிரி சென்டிகிரேட் ஓவர் டு 420 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா there are two products occur one is A product இந்த மேஜர் ப்ராடக்ட் சொல்லுவோம் கிரைசன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் பிளஸ் வந்து பைசன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் அமௌண்ட் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இன் கேஸ் ஆஃப் த குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இட் இஸ் டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் இது டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ் காம்பவுண்ட் the டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் இஸ் distilled with selenium and 360 degree centigrade and 420 degree centigrade. The compound is occur in two compound. One is chrysine, the major compound, and then small amount compound is spicing is formed, right? So why we called as hydrocarbons? Here the hydrocarbons நாம இங்க பேசணும் அப்படிங்கறத நாம இப்ப பாப்போம். So basically why we called as Diels hydrocarbon? இந்த டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரக்சரலா பேர் கொடுத்தது அந்த ட்ரைவல் நேம் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சருக்கு நேம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து இப்படி கூடாது ஒரு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் பண்ணி ஒரு நேம்ல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஸோ பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா டீல்ஸ் ஹைட்ரோகார்பனுங்கிறது வந்து பேஸ் காம்பவுண்ட் எடுத்து அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா என்ன தெரியும் ஸோ அதை பத்தி பார்த்தா எப்படி ஹவு டு சிந்தசைஸ் த டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் அது ஹவு டு கெட் த டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறத நாம இந்த அடுத்தது பார்க்கலாம் ஸோ நவ் ஐ எம் டாக்கிங் அபவுட் த வாட் இஸ் ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்ட் இஸ் the group of the form of group of structural compound distinguished with the plants and animals, right? So basically the steroids are the sterol, it's a name of derived from sterol, right? அதான் சொல்றோம் so many steroids are vitamin D, bile acids, sex hormone, adrenal cortex and adrenal cortex hormone and some carcinogenic hormones are etc. So basically the structure is based on the 1,2 cyclopentano phenanthracene structure. So in case of this is the skeleton of all steroid compounds. Skeleton of 1,2 cyclopentano phenanthracene is a skeleton. Right? இந்த ஒரு நியூக்ளியஸ்க்கு வச்சு தான் வந்து ஒவ்வொரு அடுத்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து we are named as. From the Diels hydrocarbons is distilled from selenium in 360 degree centigrade or the 420 degree centigrade. There are the two compounds is occurred. One is the chrysine A and pysine is small amount of compound, right? It is systematic compound of Diels hydrocarbon is very important. So next we are going to how to synthesize the Diels hydrocarbons, right? So next we are going to discuss about the important topic of Diels hydrocarbons. ஏன் இந்த Diels hydrocarbons நம்ம பேசணும் ஏன்னா வந்து ஸ்டீராய்ட்ஸ்ல வந்து பாருங்க ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கறது வந்து Diels hydrocarbon. So Diels hydrocarbon is a solid nature. It is a melting point is 126 to 127 degree centigrade. The molecular formula is C18H16. Base molecule சொல்றோம் இது வந்து எல்லா ஸ்டீராய்டுக்கு இந்த பேஸ் மாலிக்யூல் C18H16. So the external crystallographic structure பிரகாரம் நமக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் இஸ் ப்ராபபிலி எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது 3-methyl 1,2 cyclopentano phenanthracenes. இது ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ் பண்ணது 1934 ஹேபர் அண்ட் கார்ன் ருச்சிகா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிந்தசைஸ் பண்றாங்க. ஒன்ஸ் அகைன் the Diels hydrocarbon எப்படி Diels hydrocarbons வந்து சிந்தசைஸ் பண்ணலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பர்ஜெட் ஹூக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்ஜெட் ஹூக் மெத்தட் தான் இந்த Diels hydrocarbons வந்து பாத்தீங்கன்னா சிந்தசைஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். பேசிக்கலி the compound is ethyl magnesium bromide. அதாவது 2 second question 2,1-naphthyl ethyl
மெக்னீசியம் புரோமைட். ஸோ இதோட வந்து பாருங்க நம்ம என்ன சொல்றோம், 2,6 டைமெத்தில் சைக்ளோபென்டனோன். சைக்ளோபென்டனோன் கீட்டோ குரூப் இருக்கனால பென்டனோன். இது ரெண்டுமே வந்து பாருங்க என்ன சொல்றது, ரியாக்ட் ஆகுது. இந்த ஆக்சுவலா வந்து பாருங்க கீட்டோ குரூப் வந்து பாருங்க இந்த மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல கீட்டோ குரூப்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு ரெடியூஸ் ஆகி நமக்கு வந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து பாருங்க ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். அதை ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் கிடைக்கும். பட் அதே வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டா செகண்டரி பொசிஷன், செகண்டரி அதாவது பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மெத்தில் குரூப் சைக்ளோ குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் ஆகுது, மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் வெளியே போயிடுது. ரைட், இதுல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா it is coupled with this compound is formed and again it is 140 degree centigrade P2O5 ஓட distilled under the pressure ல நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, it is a intermediate compound is one formed. It is called as a here it is eliminated to water. அதாவது வந்து பாத்தீங்கன்னா distilled P2O5 போடும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிடுது, நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, மெத்தில் குரூப் இங்க இருக்கு. again இந்த டெம்பரரி காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னவா மாறுது அப்படின்னா it is intermediate changes to மெத்தில் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் இதோட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுது. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து சைக்ளோ குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுது. இத வந்து செலினியம் 360 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த ஃபுல்லுமே வந்து ஹைட்ரோகார்பன்ஸா மாறுது, டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க கன்வெர்ட் ஆயிடுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வந்து டீல்ஸ் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். பென்சீன் ரிங் இங்க சைக்ளோ மெத்தில், அதாவது இந்த செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகுது. இட் இஸ் a டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். எல்லா ஸ்டீராய்டு குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் காம்பவுண்ட் இஸ் டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். எல்லா இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீராய்டு சிந்தசைஸ் பண்ணும்போது பேஸ் காம்பவுண்டாக நம்ம வந்து இங்க எடுக்க முடியும். ஸோ ஸ்டீராய்டு சாலார் காம்பவுண்ட் இஸ் a solid nature, yellow color crystalline. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இந்த மாதிரி காம்பவுண்ட்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பேஸ் காம்பவுண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸா இருக்கும் அப்படிங்கறது ஒரு கண்டென்ட்டா நம்ம வந்து சொல்றோம். இதுல மெயினா அடுத்து சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குள்ள வருது. அப்ப கொலஸ்ட்ரால் அப்படிங்கறது நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப அடுத்து பார்ப்போம். சோ இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் a Diels hydrocarbons, synthesis of Diels hydrocarbons. This is for synthesis of Diels hydrocarbon. So it is a source, the main source of the nuclei that is called as a Diels hydrocarbon is very important topic of very important structure of steroids, right? So next we are going to see about the importance of cholesterol, right? So இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா what is steroid? steroid வந்து அதோட பேஸ் என்ன, அதோட மெயின் நியூக்ளியஸ் என்ன, ஹைட்ரோகார்பன்ஸ், டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த டீல்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் ஃபினாந்தரஸ் எப்படி சிந்தசைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தோம். இப்போ next we are going to see about the sterol. Sterols, what is sterols? Sterols is a animal and plant oil. Animal and plant oil அப்படின்னு சொல்லுவோம். So this is a crystalline compound containing the alcoholic group. கண்டிப்பா alcohol group இருக்குதுல. Crystalline containing alcohol groups. It is they are the free esters of the fatty acids. Free esters of fatty acids. கண்டிப்பா வந்து பார்த்தா அந்த fatty acidsல வந்து free esters கண்டிப்பா அதுல இருக்கும். Right? And isolated from the unsulfonizable portion of oil and fats. கண்டிப்பா வந்து பார்த்தா நம்ம சோப்பாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம். சஃபானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். fatty oil and fat ஓட வந்து பார்த்தா compounds வந்து பார்த்தா unsulfonizable portion of the oil and fatty acids. It is isolated from oil and fat. So because the sterol இங்க வந்து cholesterol நம்ம பாடியில வந்து cholesterol னு சொல்றோம்ல, the cholesterol 5 alpha cholesterol 3 beta all, இது வந்து பார்த்தா cholesterol and 5 beta cholesterol beta all, copronestrol அப்படின்னு சொல்லுவோம். So this is basically this animal steroid அப்படின்னு சொல்லுவோம். animal steroid நம்ம ஹியூமன் பாடியில இருக்குது ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில வந்து இருக்குது அப்படின்னு சொல்றோம். So another one, it is very important, ergosterol and stigmosterol, and these are is a plant sterols அப்படின்னு சொல்லுவோம். plant sterol அப்படின்னு சொல்றோம். அப்ப steroids ஃபர்ஸ்ட் சொன்னா this steroids are derived from sterol அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். So sterol அப்படிங்கிறது வந்து it is a animal and plant oil. So crystalline compound containing the alcoholic group, compulsory alcohol group இருக்கும். They are free ester of the fatty acids and is isolated from the unsulfonizable
portion of the oil and fats. Its cholesterol is 5 alpha cholesterol, 3 beta oil. It is called as a cholesterol. And another one is 5 beta cholesterol and beta oil, coprostranol and animal steroid. So ergosterol and stigmosterol is a principle of plant steroids, right? This is for all or is animal steroid. So this is for ergosterol and stigmosterol plant is a plant steroid, right? Next, so here steroid there are the 3 types of steroid is we have defined. So here talking about the animal steroids, animal source la irundhu edhu kedaikudho. For example வந்து cholesterol, cholesterol இதெல்லாம் நாம் பார்க்கும்போது செக்ஸுவல் ஹார்மோன்ஸ்ல இருந்து வர எல்லா விட்டமின் டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டீரால் அப்படின்னு சொல்லுவோம். ஜூஸ் ஸ்டீரால் அனதர் இஸ் பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஸ்டீரால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோஸ்டீரால் அப்படின்னு சொல்றோம். அனதர் வந்து ஈஸ்ட் ஆர் ஃபங்கை அண்ட் மைஸ்ட்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோஸ்டீரால் அப்படின்னு சொல்றோம். there are the divide for 3 type of different type of steroid is we are discussed about here, right? So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தது what is steroids and hydrocarbons. the Diels hydrocarbons na enna and the Diels hydrocarbons எதற்காக சொல்றோம் அந்த சிந்தசைஸ் பார்த்தோம். சிந்தசைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து 3 டைப்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிறோம். இனி அடுத்த கிளாஸ் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் என்ன, கொலஸ்ட்ரால் எப்படி சிந்தசைஸ் பண்ணலாம், and then ergosterol. ஸோ ஒவ்வொரு ஸ்டீராய்ட்ஸ் வந்து செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டெரான், விட்டமின் டி இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஃபுல்லுமே வந்து ஸ்டீராய்ட்ஸ் பேசிக், அதாவது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ், அது எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்தடுத்து காமன் நம்ம பேசும்போது வந்து இந்த ஸ்டீராய்டு வச்சு தான் நம்ம இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ஸ்டெராய்டு இதெல்லாம் வச்சு தான் போகணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.